ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் பெட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நீமோ கேண்டி பிளக்கெட் ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இப்போ நான் வந்து எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஃபீட் டேங்க்கில் ஆரோ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஒரு 3/4 டேங்க் இருந்தால் போதும் தண்ணி, ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு காஞ்ச பாதாம் இலை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து வாட்டர் கண்டிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீடிங் முடிக்கிற வரைக்கும் இந்த இலையை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஒரு மணி பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மணி பிளான்ட்டோட லீஃப் இது வந்து எதுக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட். இந்த பிளான்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஒரு வேளை ஆக்சிஜன் வந்து உள்ளே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு பேசிக் திங் தான் எல்லா அக்வாரியம்லையும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். இதுதான் கைஸ் ஃபீமேல் பிளக்கெட் நான் வந்து ப்ரீடுக்கு விட போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து மேல் டேங்க்குள்ளே இருந்தது. இது வந்து ஃபீமேல். ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஃபைனல் செட்டப். ஆல்மண்ட் லீஃப் ஃபுல்லாக வச்சாச்சு. அது மேலே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அது மேலே வராமல் இருக்கிறதுக்கு மணி பிளான்ட்டுடைய லீஃப், ஃபாக்ஸ்டைல் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர். ஸோ நான் வந்து மணி பிளான்ட்டோடைய லீஃப் வந்து ஏன் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா, சம்டைம்ஸ் மேல் வந்து பபுள் நெஸ்ட் கட்டுறப்போ பிளாஸ்டிக் கவரில் கட்டாமல் சம்டைம்ஸ் வந்து இந்த மணி பிளான்ட்டோடைய லீஃபில் கூட கட்டும். ஸோ அது ஒரு ஆப்ஷனலாக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அது இருக்கிறதுனால தப்பு இல்லை, அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் செட்டப் டன். மேலே வந்து விட்டாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இப்போ நான் சொல்ல போகிறது. மேலே விட்ட உடனே நீங்கள் ஃபீமேலை வந்து உள்ள பாட்டிலில் விடக்கூடாது. ஸோ மேல் வந்து ஃபஸ்ட்டு டேங்க்குக்கு நல்லா பழகணும், நல்லா செட் ஆகணும். அது கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபீமேலை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீமேலை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சம் நேரம் டேங்க்கில் விட்டுட்டோம். மேல் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஃபீமேலையும் இப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராசஸ் வந்து குறைஞ்சது ஒரு 1.5 டேஸ் இல்லைனா 2 டேஸ் வந்து ரெண்டும் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ 2 ஃபிஷ்ஷும் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மேல் வந்து நல்ல பபுள் நெஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஒன்று அந்த பிளாஸ்டிக் பேப்பரில், இல்லைனா வந்து மணி பிளான்ட் செடியில் வந்து அதை வந்து இது பண்ணி வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ. நல்ல பபுள் நெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அக்ரெசிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேல் கிட்டேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபீமேலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 1.5 டேஸ் to 2 டேஸ் வந்து ஃபீமேல் பாட்டில் இருக்கிறதே நல்லது. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நல்லா அடிச்சுக்கும், பயப்பட வேண்டாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதோடைய அப்டேட்டெல்லாம் நான் வந்து காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.